இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல வெற்றியோட அப்பா சமைக்கிறத பார்த்து அங்க இருக்க எல்லாருமே அவரை பாராட்டி அடுத்த மாஸ்டர் செஃப் நம்ம சிதம்பரம் அண்ணன் தான் சொல்ல, என்னடா மாஸ்டர் செஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அண்ணனோட சமையலுக்கு கிராண்ட் செஃபே ஆயிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நெடுமாறன் காண்டாகுறான். இப்படி பாஸ்ட்ல நடந்த விஷயமெல்லாம் நெடுமாறனுக்கு கனவுல வர வேகமா எந்திரிச்சு வெளியே வந்ததும் வெற்றி அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்ததும் அவங்க கிட்ட வர, என்ன மன்னிச்சிருங்க சார், நான் என் மேல நம்பிக்கை இருந்ததுனால தான் இதை பண்ணேன். நீங்க என்ன கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிச்சனுக்குள்ள வர முடியுன்ற நம்பிக்கையே வந்ததுன்னு சொல்ல, அப்ப ஜான் வந்து உங்களை ரகுபதி சார் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, அவனும் வெற்றி பேசினதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம அப்படியே கிளம்புறான். இங்க ரகுபதியும் நேத்து வந்த கொரியன்ஸுக்கு நீங்க தானே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க, அவங்க ரிவ்யூ கொடுத்துட்டு போயிருக்காங்க பாத்தீங்களான்னு கேட்க, நெகட்டிவ் ரிவ்யூவா இருக்குமோன்னு நினைச்சு இல்ல சார் அந்த டிஷ்ஷை நான் பண்ணலேன்னு சொல்ல, அப்ப யார் தான் அந்த டிஷ்ஷை பண்ணதுன்னு கேட்டதும் நம்ம வெற்றியை போட்டு விட்டு அவன் நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணதுக்காக அவனை டிஸ்மிஸ் பண்றத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, அவங்க ஃபுட்டை பத்தி ஆகா ஓகோன்னு புகழ்ந்து ரிசப்ஷன்ல 5000 ரூபாய் டிப்ஸும் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதனால இந்த டிப்ஸை நீங்களே அவங்கிட்ட கொடுத்துட்டு அந்த பையனை கிச்சன்ல சேர்க்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்ல, உடனே நெடுமாறே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வர, என்ன ரூல்ஸ் இடம் கொடுக்காத அதானே, ஆனா அந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு இந்த டிப்ஸை அந்த பையனுக்கு மறக்காம கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்கறாரு. இங்க உத்தமன் வெற்றி கிட்ட நீ ஏன்டா அங்கெல்லாம் போனேன்னு கேட்டா, அந்த பொண்ணுங்க தான் உதவின்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, இப்ப பாரு அந்த பொண்ணுங்களை உனக்காக வந்து நிக்கிறாங்க. சரி நெடுமாறன் 3 மணிக்கு ஏதோ மீட்டிங் வச்சிருக்காராம், போய் மறக்காம அட்டன் பண்ணு, இந்த வேலை போனா ஒன்னும் கவலைப்படாத, இன்னொரு ரெசர்ட்ல உனக்காக நான் வேலை பார்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா வேணி கிட்டையும் ஐசு கிட்டையும் கூட வேலை பார்க்குற ஒருத்தி இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு பையன் இப்படி குடிச்சிட்டு வந்து வேலை பார்த்ததுனால நெடுமாறன் சார் அந்த பையனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டதா சொல்ல, 2 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இந்த ரெட் கார்டை மட்டும் வாங்கிட்டா அடுத்து அவங்களால எந்த ரெஸ்டாரண்ட்லயுமே வேலை செய்ய முடியாது. இதனால வேணியும் புலம்புன்னு புலம்பி அழுகுறா. அப்ப ஜான் வந்து இன்னைக்கு 3 மணிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனதும் ஐசு நேத்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு என்னமோ அவர் நம்ம குடிச்சதை கண்டுபிடிக்கலன்னு தோணுது, கண்டிப்பா அன்னைக்கு நைட்டே நம்மள வேலையை விட்டு தூக்கி இருப்பாருன்னு சொல்ல, நீ சொல்றதும் சரிதாண்டி, ஆனா அந்த வெற்றி பையன் நம்மள போட்டு விட்டா என்ன பண்றது, ப்ளீஸ் வா அவங்கிட்ட போய் பேசி பார்க்கலாம்னு கூப்பிட்டு வந்து வெற்றி கிட்ட நாங்க நேத்து குடிச்சிட்டு வந்தோன்றத நெடுமாறன் கிட்ட மட்டும் சொல்லிடாத, அப்படி மட்டும் நீ சொல்லிட்டா எங்களோட வேலையே போயிரும்னு ரொம்ப கெஞ்ச, இவங்க சாரோட பொண்ணு, நீங்க அவங்களோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு எப்படிங்க வேலை போகும், அதனால என்ன கேட்டா நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் ரியா அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட அவ பிரெக்னண்டா இருக்க விஷயத்த சொல்லலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, அந்த நாள் லேட்டா வந்துட்டு லேட் ஆயிடுச்சுன்னா கால் பண்ண மாட்டேயா, நான் பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பேன்னு உனக்கு தெரியாதான்னு திட்டிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு அவளுக்கு என்ன வேணும்னே கேட்காம அவனே ஒரு டிஷ் ஆர்டர் பண்ண, எனக்கு என்ன வேணும்னே கேட்க மாட்டியா, எனக்கு இப்ப தலை வலிக்குது, அதனால எனக்கு காஃபி வேணும்னு சொல்ல, அதெல்லாம் முதலையே சொல்ல மாட்டேன், வெயிட்டர் வேற போயிட்டா இன்னைக்கு ஒரு நாள் ஆர்டர் பண்ணதை சாப்பிடுன்னு சொல்றான். அப்புறம் அவ என்ன சொல்ல வரான்றதையே கேட்காம இந்த டிராமாவில இதோட முடிச்சுக்கலாம், என்னால பர்சனல் லைஃபையும் பிசினஸையும் ஒன்னா ஃபோக்கஸ் பண்ணவே முடியல, இதனால இந்த குவார்ட்டர்ல மட்டும் 23% லாஸ் ஆகிருக்குன்னு சொல்ல, எப்ப பார்த்தாலும் உன் கேரியர் உன் கம்பெனின்னு உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற, நான்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேனான்னு கேட்க, அப்ப வெயிட்டர் வந்து ஃபுட்டை கொடுத்துட்டு போனதும் இந்த ஃபுட்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு என்னோட தேவை என்னன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ண நீ இடமே கொடுக்கல, இதெல்லாம் உனக்கு ப்ராப்ளமாவே தெரியலையான்னு கேட்டா, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல, உனக்கு எதையாவது ஒன்ன வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான், நீ ஒரு சீரியல் நார்சிஸ்ட்னு சொல்ல, இதோட எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ, நீ உன் மனசுல என்ன பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேல, அது இல்லாம என்ன பத்தி உனக்கு எப்ப தெரியுதோ அப்ப பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த ஒரு சீன்லயே இவன் எவ்வளவு பெரிய சைக்கோன்றத காமிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வேணி விக்கி கிட்ட அந்த வெற்றி நெடுமாறன் கிட்ட உண்மையை சொல்லதான் போறானான்னு சொல்ல, அவனுக்கு அவ்வளவு திமிராயிருச்சான்னு வேகமா எந்திரிச்சு வெற்றி கிட்ட வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தட்டை தட்டி விட்டு, உன் மனசுல என்ன ஹரிச்சந்திரன் நினைப்பா, சொல்லக்கூடாதுன்னு சொன்னா சொல்லக்கூடாது அவ்வளவுதான், அதை விட்டுட்டு இந்த மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஐசு இதுக்கு மேல பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நானே அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு வேணிய கூப்பிட்டு கிளம்ப, இத பார்த்து விக்கியும் எந்திரிச்சு போனதும் என்ன தைரியம் இருந்தா வெற்றியவே மிரட்டிட்டு போவேன்னு பாண்டி ஊழ உதார் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஐசு நெடுமாறனை பார்க்கலாம்னு வந்தா அவன் சரக்கையும் தம்மையும் போட்டுக்கிட்டு இருக்கத பார்த்து, என்னப்பா இது புதுசா இருக்குன்னு கேட்டா, இது என்னோட பர்சனல், யாருக்குமே இத பத்தி கேட்க உரிமை இல்லைன்னு சொல்றான். ஐசுவும் சரின்னு உண்மையை சொல்லலாம்னு பார்த்தா எதனால மீட்டிங்ல பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பி விடுறான். அப்புறம் வெளியே வந்ததும் என்ன அவர் இத பத்தி பேசவே விடலைன்னு சொல்ல, வேணி இதை கேட்டு ஒப்பாரியே வைக்க ஆரம்பிக்கிறா. இதனால விக்கி கடுப்பாகி, என்ன ஐசு விளாண்டுகிட்டு இருக்க,
அவர் உங்க அப்பா தானே, இவள பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? இந்த வேலை போனாலும் உனக்கு அத பத்தி கவலை கிடையாது. ஏன்னா உங்க அப்பா அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா இவளோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு ரொம்ப கோவப்படுறான். டேய், உன்னை விட எனக்கு அவ மேல ரொம்பவே அக்கறை இருக்குன்னு சொன்னா, ஒரு ஃப்ரெண்ட கூட காப்பாத்த முடியல, உனக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்றான். உடனே வேணி கடுப்பாயி, போது நிறுத்து விக்கி. ஃபர்ஸ்ட் குடிச்சது நான் தான், வெற்றியை கிச்சனுக்குள்ள வர சொன்னது நான் தான். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு ரொம்ப அழுகுறா. அப்புறம் எல்லாருமே மீட்டிங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க நெடுமாறன் என்ட்ரி கொடுக்கறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.